ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில் இந்த 1ஆந்தேதி கூடி வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைங்கள் அனைவருக்கும் தேவ பிள்ளை என்னுடைய உள்ளத்தின் மனமார்ந்த ஆழத்திலிருந்து உங்களுக்கு சோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடந்த 6 மாதம் நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மளை காத்து நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தார். தேவ பிள்ளை, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே ஜீவனோடு கூட வைத்து தேவ பிள்ளையை ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து இந்த காலை வேளையில் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தேவ பிள்ளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் 6 மாதம் எப்படியோ அதாவது கடந்து போய்விட்டது என்று சொல்லி நினைக்கலாம். தேவ பிள்ளை, இந்த 7வது மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது எப்படி இருக்குமோ என்று சொல்லி, இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை தேவ பிள்ளையை நீ யோசித்து இந்த காலை வேளையில் வந்திருக்கலாம். அல்லது கடந்த இரவு தேவ பிள்ளையை உன்னுடைய தூக்கத்தில் தேவ பிள்ளையை, அதாவது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு வேளை தூக்கம் வராமல் இருந்து கூட தேவ பிள்ளையை 7வது மாதத்தில் நாம் வந்துட்டோம். நம்ம என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி நம்முடைய பிள்ளைகள் எப்படி, நம்முடைய குடும்பம் எப்படி, இருக்கிற சூழ்நிலை எப்படி, இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எப்படி என்று சொல்லி தேவ பிள்ளை யோசித்து நீ வந்திருக்கலாம். நம்முடைய அதாவது காரியங்கள் எப்படி என்று சொல்லி யோசித்து வந்திருக்கலாம். தேவ பிள்ளை, 6 மாதம் ஆண்டவர் நடத்தினார். தேவ பிள்ளை, இந்த 1 மாதம் ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாஞ்சியெல்லாம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்னு சொன்னாக்கா, அவர் நிறைவேற்றுகிற தேவன். தேவ பிள்ளை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய சமூகத்தில் தேவ பிள்ளையை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேலையில் கூட தேவ பிள்ளையை கர்த்தரை நோக்கி தேவ பிள்ளையை நாம் ஜெபிக்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் தாழ்த்துவோம். நாம் ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளையை நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நாளில் உம்முடைய வேத வசனத்தை கொண்டு ஆண்டவரை பேசி, ஆண்டவரை எங்களை தைரியப்படுத்தி எங்களை பலப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்த உதவி செய்யும், ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம், உட்காருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். இந்த கால வேளையில் இந்த மாதமும் நம்முடைய வாஞ்சியை நிறைவேற்றுவார், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார், நம்முடைய தேவையை சந்திப்பார் என்று சொல்லி உள்ளத்தில் விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு அலையில் சொல்லுவோம். ஆமாம், இன்னொரு அலையில் சொல்லுவோம், இன்னொரு அலையில் சொல்லுவோம். தேவ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளை, ஒரே ஒரு வசனத்தை ஒன்று வாசித்து நாம் சற்று நேரம் தேவ பிள்ளை தியானித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் ஜெபித்து நாம் முடிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் தேவ பிள்ளையே 11ஆம் வசனம். தேவ பிள்ளை, இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தம் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை என்னமா நித்தமும் உன்னை நடத்தி, நான் வாசிக்கிறேன், கவனிக்கிறீங்களா? மைக்கில் நானே வாசிக்கிறேன் பாரு, எப்படி வாசிக்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. வேதம் சொல்லுது தேவ பிள்ளையே, அதாவது என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன பண்ணுவாராம், நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை என்ன பண்ணுவாராம் தெரியுமா, திருப்தி ஆக்கி உன் எலும்புகளில் என்னவா
நினமுள்ளதாக்குவார். நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் என்னவா இருப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு அலையில் சொல்லமா, இன்னொரு அலையில் சொல்லமா. இந்த 7வது மாதத்தில் என்னன்னு சொன்னால் கவனிங்களா, இந்த 1ஆம் தேதி இந்த கால வேளையில் தெய்வப்பிள்ளை நீ வந்திருக்கிற பாரு வேதனையோடு சில நேரத்தில் யோசித்து வந்திருக்கிறல்ல தெய்வப்பிள்ளையே, உனக்கு என்ன பதிலுன்னு சொன்னால், வேதத்திலேருந்து நமக்கெல்லாம் என்ன பதிலுன்னு சொன்னால், கர்த்தர் உன்னை இந்த மாதமும் நித்தமும் உன்னை நடத்துவார். அதுதான் வேதவசமாக தெய்வப்பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 மாதம் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். இந்த 7வது மாதத்தில் கூட நம்முடைய அருமை ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த 7வது மாதத்தில் கவனிப்போம், கர்த்தர் உன்னை நித்தமும் இந்த மாதம் நடத்துவார். தெய்வப்பிள்ளை, மற்றவர்கள் சொல்லுவார்கள் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி தெய்வப்பிள்ளை, முடியாது, முடியாமல் போய்விடுகிறது தெய்வப்பிள்ளை. நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார்கள், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க தெய்வப்பிள்ளையை, நான் எல்லாம் கவனிக்கிறேன், நான் எல்லா காரியத்திலையும் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார்கள். நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் தெய்வப்பிள்ளை என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய அருமை ஆண்டவர் வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை என்னவா நித்தமும் நடத்துவார். தெய்வப்பிள்ளை வினாடியாக நடத்துவார், நிமிஷமாக நடத்துவார், ஒவ்வொரு அவரும் நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அருமை ஆண்டவர் தெய்வப்பிள்ளையை நம்மளை நடத்துவார். தெய்வப்பிள்ளை அவர் நடத்துவார் என்று சொன்னால் நேர்மையோடு கூட நம்முடைய அருமை ஆண்டவர் நடத்துவார். தெய்வப்பிள்ளை அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் பார்த்து விசாரித்து தெய்வப்பிள்ளை நம்முடைய அருமை ஆண்டவர் கர்த்தர் நம்மளை நடத்துவார். தெய்வப்பிள்ளை அவர் நடத்துவார். இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்த தேவன் இனியும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை நான் நடத்துவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஒரு இலையில் சொல்லமா, காக்கும் தெய்வம் இயேசு இருக்கு, கலக்கும் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. சொல்லுவா, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கும் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. கரங்களை தட்டி இந்த 7வது மாதத்தில் நம்முடைய அருமை ஆண்டவர் கர்த்தர் நம்மளை நித்தமாக நடத்துகிற தேவன், கர்த்தர் நித்தமாக நடத்துகிற தேவன். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபினேசர் அவர் தானே, எபினேசர் அவர் தானே. சொல்லுவோம், காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கும் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. சேர்ந்து, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க, கலக்கும் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன்
நீர் என் மனமே. ஒரு அலையில சொல்லுவோம், காக்கும் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். தேவப்பிள்ளை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை தேவப்பிள்ளை பூசிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் தேவப்பிள்ளை அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை என்ன தெரியுமா பண்ணுவாராம் சிஸ்டர் பிரதர், தேவப்பிள்ளையை உன்னை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். தேவப்பிள்ளை அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை தேவப்பிள்ளை கவனிப்போம். என்னைக்கு எகிப்து தேசத்திலிருந்து தேவப்பிள்ளையை அவர்கள் கடந்து வந்தார்களோ வனாந்தரத்தில் தேவப்பிள்ளை, நல்லா கவனிப்போம், வனாந்தரத்தில் நம்முடைய தேவப்பிள்ளை அவர்களை ஒரு குறைவு இல்லாமல் என்ன தெரியுமா பண்ணாராம், அவரை அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகம் 29ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தேவப்பிள்ளையே, உபாகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்னவா, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை இந்த வனாந்தரத்தில் நான் நடத்தினேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லம்மா, புரியுதானு சொல்கிறது? எத்தனை ஆண்டு நடத்தினாராம்? 40 ஆண்டு தேவப்பிள்ளை வனாந்தரத்தில். அருமை ஆண்டவர் தேவப்பிள்ளையே பல லட்சம் ஜனங்களை கர்த்தர் தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னால் எங்கே நடத்தினாராம் தெரியுமா? வனாந்தரத்தில் நடத்தினார். தேவப்பிள்ளை வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த தேவன் தேவப்பிள்ளையை வனாந்தரத்தில் நடத்தின தேவன் இந்த பட்டணத்தில் நாம் குடியிருக்கிறோம் பாருங்க. இந்த பட்டணத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவப்பிள்ளையே இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை நித்தம் அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை நடத்துவார். தேவப்பிள்ளை நம்முடைய குடும்பங்களை நடத்துவார், நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். தேவப்பிள்ளையே ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிற தேவன். அல்லேலூயா. 40 ஆண்டு ஆண்டவர் நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே அது மட்டுமல்ல, அதே ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், ஆத்துமாவை என்ன தெரியுமா பண்ணுவாரா? திருப்தியாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். 6 மாதம் நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியாக நடத்தின தேவன் இந்த தேவன் இந்த 7வது மாதத்தில் எங்கே கவனிங்களா, கர்த்தர் இந்த மாதத்தில் தேவப்பிள்ளை நம்ம திருப்தியாய் அதாவது நடத்துவார். தேவப்பிள்ளை திருப்தியாக நடத்துவார். சிங்கக்குட்டியில் தாழ்த்தி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு என்னவா ஒரு நன்மையும் தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னால் சொல்லுங்கள், குறைப்படாது என்று சொல்லி பார்க்குறோம். தேவப்பிள்ளை ஆண்டவர் நமக்கு குறையே வைக்க மாட்டார். தேவப்பிள்ளை அதுதான் சொல்கிறார் ஒருத்தர், அல்ல அல்ல குறையாதது சொல்ல சொல்ல முடியாதது இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு அல்ல அல்ல குறையாதது, கைத்தட்டி சொல்ல முடியாதது இயேசுவின் அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு அல்ல அல்ல குறையாதது. ஒரு அலையில சொல்லம்மா, இன்னொரு அலையில சொல்லம்மா. தேவப்பிள்ளை நம்முடைய அருமை ஆண்டவர் தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னால் குறையே வைக்க மாட்டார். தேவப்பிள்ளை குறைகளை நீக்குகிற தேவன். தேவப்பிள்ளை இந்த 7வது மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம்ல, வேதம் சொல்லுகிறது தேவப்பிள்ளையை திருப்தியாக கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளை அல்லேலூயா. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. தேவப்பிள்ளை
கடைசியில் நாங்கள் அதை எப்படியாவது இந்த விறகை பெருக்கி, அதாவது என்னன்னு சொன்னாக்கா அது மூலமாக நாங்கள் ஏறெடுத்து அந்த மாவை அதாவது பிசைஞ்சு கடைசியாக நாங்கள் சாப்பிட்டேனாவா செத்து போகிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி தேவப்பிள்ளையை நினைத்தாங்க தேவப்பிள்ளையை. ஆனால் அருமை தேவனுடைய தாசர் அங்கே போனதுனால, தேவனுடைய மனுஷன் அங்கே போனதுனால தேவப்பிள்ளையே ஆண்டவர் என்ன திரும்ப செய்கிறார், அந்த குடும்பத்தில் திருப்தியாக சாகிற வரையிலும் கர்த்தர் நடத்தினார் தேவப்பிள்ளை. பஞ்சகாலம் தீர்ற வரையிலும் தேவப்பிள்ளை கர்த்தர் அவர்கள் என்ன திரும்ப பண்ணாராம், திருப்தியாக நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரத்தில் பார்க்குற நேரத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது தேவப்பிள்ளையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மேலே மனதுருகினார் தேவப்பிள்ளையே. எல்லாம் பசியும் பட்டினமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவப்பிள்ளையே தோய்ந்து போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னார்கள். ஆண்டவர் பார்த்து கேட்டார், உங்ககிட்ட என்னாகுது என்று சொல்லி. எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, ஒரு பையன்கிட்ட மட்டும் நான் சொன்ன 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று சொல்லி அதை கொண்டு வார்கள் என்று சொல்லி கொண்டு வந்து இயேசுனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் பிதாவுக்கு முன்பதாக ஏறெடுத்து தேவப்பிள்ளையே ஜெபிக்கிற மாத்திரத்தில் தேவப்பிள்ளையே அந்த 5 அப்பம் 2 மீன் தேவப்பிள்ளை நான் சொன்னாக்கா பெருகி கொண்டே இருக்கிறது தேவப்பிள்ளை. ஏறக்குறைய 5000 புருஷர்கள், 5-6 ஸ்திரிகள், பிள்ளைகள் 2 பேர் என்று சொன்னால் 20,000 ஜனங்களுக்கு திருப்தியாக நடத்தினார். நம்ம குடும்பத்தில் 7 பேர் இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், 2 பேர் இருக்கிறோம் தேவப்பிள்ளை, 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம். கர்த்தர் நடத்த மாட்டாரா தேவப்பிள்ளையே? கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கர்த்தர் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? பிள்ளைகளுடைய தேவை, நம்முடைய தேவை தேவப்பிள்ளை சந்திக்க மாட்டாரா? அப்பேற்பட்ட தேவனை தேவப்பிள்ளை இந்த கால வேளையில் நம்பி வந்திருக்கிறோமே, நம்மளை கைவிடுவாரா? ஒதுக்குவாரா? ஒதுக்க மாட்டாரா? இல்லை, திருப்தியாக தேவன் நம்மை நடத்துவார் தேவப்பிள்ளை. அதான் ஒரு தேவதாசர் பாடுகிறார், திருப்தியாக என்ன பண்ணுவாராம், நாடு தேவைகளை என்ன திரும்ப பண்ணுவாராம், அவர் சந்திக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை ஆண்டவர், நான் உன்னை விட்டு என்னவா விளங்குவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உன்னோடு கூட நான் இருந்து உனக்கு செய்யும் காரியம் என்ன தெரியுமா, பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பயங்கரமான பயமுறுத்துறதில்லை, அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது அற்புதமாக இருக்கும், அது சுகமாக இருக்கும். இந்த 7வது மாதத்தில் அருமை ஆண்டவர் தேவப்பிள்ளையே கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் ஆத்துமாவை என்ன தெரியுமா பண்ணுவாராம், திருப்தியாக்குவார். வேதம் சொல்லுது, உன் எலும்புகளை என்ன தெரியுமா பண்ணுவாராம், நினைவுள்ளதாக்குவார் என்று சொல்லி. என்னால் முடியல என்று சொல்லி சில நேரத்தில் தேவப்பிள்ளையை கவலைப்படுறோம், இல்லை சில நேரத்தில் பயப்படுறோம் தேவப்பிள்ளையை, சில நேரத்தில் நான் ஏந்துக்க முடியதில்லை, என்ன செய்வது ஏது பண்ணுது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு எலும்பு தான் முக்கியம், எலும்பு இல்லைன்னா நிற்கவே முடியாது தேவப்பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, எலும்பு தேவப்பிள்ளை ஒரு மனுஷன் ஒரு மனுஷியை குறிக்கிறது. எலும்புகள் பள்ளத்தாக்கில் உலர்ந்து போயிருக்கிறது தேவப்பிள்ளையே, காஞ்சி போயிருக்கிறது. அது போல நீ உலர்ந்து போயிருக்கலாம், காஞ்சி போன ஒரு நிலைமையில போல நீ காணப்படலாம், ஒன்றும் இல்லை என்று சொல்லி நிலைமையில தேவப்பிள்ளை நீ இருக்கலாம். எப்படி ஏது என்று சொல்லி வாடி போய் அந்த எலும்பு போல இருக்கலாம் தேவப்பிள்ளையே. எசேக்கியேலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன மாத்திரத்தில், தீர்க்க தரிசனம் உரைத்த நேரத்தில் எங்கோ இருந்த எலும்புக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவப்பிள்ளை மகா சேனையா, அதாவது எழும்பி நின்றது, கால் ஒன்று நின்றது என்று சொன்னது போல ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவப்பிள்ளை என்ன பண்ணுவார் என்று சொன்னால் ஆண்டவர் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அலையில சொல்லுவோம் தேவப்பிள்ளை, இன்னொரு அலையில சொல்லுவோம் தேவப்பிள்ளையே. எலும்புகள் சோர்ந்து போய் வாடி போயிருந்தது. பாஸ்டர் நானும் தேவப்பிள்ளையே நேற்று நாங்கள் பாகாயத்துக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்காக தேவப்பிள்ளை. அவர் என்ன கூட்டின்னு எனக்குன்னு அவர் கூட்டின்னு போகல, நானும் அவருக்குன்னு கூட்டின்னு போகல பாகாயத்துக்கு. பாகாயத்தில் தேவப்பிள்ளையை ஒரு மனுஷனை சந்திக்கலாம் என்று சொல்லி நாங்கள் கடந்து போனோம். போன மாத்திரத்தில் தேவப்பிள்ளையை பார்த்தாரு, அவரையும் பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு. ஐயா, தலை மட்டும்தான் உங்களுக்கு நரைச்சிட்டுக்குது ஐயா, மீதெல்லாம் சூப்பராக இருக்கிறீங்க ஐயான்றார். அவர் சொல்கிறார் எங்களை பார்த்து தேவப்பிள்ளை, நல்லா இருக்கிறீங்களே என்று சொல்லி தேவப்பிள்ளை.
பேசினே இருந்தார் தேவப்பிள்ளை. பேசின்னு இருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், ஒரு சில மாதமாக அட்மிட்டில் இருக்கிறாரு தேவப்பிள்ளையே, ஒரு சில மாதமாக அட்மிட்டில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், க்ளீனாக பேசுகிறார், எல்லாம் பேசுகிறார், நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஐயா இந்த பக்கம் ஒரு சத்தம் வருது கேட்குதான்றாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த பக்கம் ஒரு சத்தங்க வருது கேட்குதான்னு சொல்லிட்டு. ராவில் ஒரு பக்கம் சத்தம் வருது, பகலில் ஒரு பக்கம் சத்தம் வருது. அதான் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது என்று சொல்லி, கவர்மெண்ட் வேலை தேவப்பிள்ளை, என் கையில் நம்ம கையில் ஞானஸ்தானம் எடுத்த மனுஷன் தேவப்பிள்ளை. மனைவி இருக்கிறது, மனைவி டாக்டர், அவர் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. 2 பிள்ளைங்க தேவப்பிள்ளை. அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னன்னு சொன்னால், இப்போ கேட்குது ஐயான்றாரு. கொஞ்ச நேரம் விட்டு, உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு கேட்குது. இப்போ இந்த பக்கம் கேட்குது ஐயா என்று சொல்லி ஜெபிக்கலாம் என்று சொல்லி தேவப்பிள்ளையே ஆவியானவர் அந்த இடத்துல தேவப்பிள்ளை வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு. தம்பி வாசித்தார் தேவப்பிள்ளை. ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் முட்டி போடுன்னு சொல்லல, அவரே முட்டி போட்டார் தேவப்பிள்ளை. அவரே முட்டி போட்டார். அவருக்காக தேவப்பிள்ளை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழிச்சிருங்கள் என்று சொல்லி தேவப்பிள்ளை அந்த வாக்கு தத்தங்களை தேவப்பிள்ளையை நான் வாசித்து, அதாவது ஜெபிக்கிற மாத்திரத்தில் தேவப்பிள்ளையை அவருக்கு ஒரு பெரிய முகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டானது. ரொம்ப நன்றி பாஸ்டர் ஐயான்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்தில் நாங்கள் எல்லாம் பேசிட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு, என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு வரலையே காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே பாருங்களாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, அந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது. அந்த பக்கம் கதவு பக்கம் போயிட்டு தேவப்பிள்ளையே வராரு. என்னான்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவரே சொல்கிறாரு, அந்த சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு பார்த்தேன், அந்த சத்தம் இப்போ கேட்கலன்றாரு தேவப்பிள்ளை. உண்மையான வார்த்தை. அந்த சத்தம் கேட்கல, இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் தேவப்பிள்ளை. அங்கே சொன்ன இந்த வாரத்தில் நீ வீட்டுக்கு போயிடுவே, வேலைக்கு போவே, உன் பிள்ளைங்களெல்லாம் நல்லா இருக்கும், கவலைப்படாதேன்னு. அவருக்கு என்னன்னு சொன்னாக்கா அவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளை குறித்து கவலை, என் 2 பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்படுறேன், என் 2 பிள்ளைங்களை குறித்து நான் கவலைப்படுறேன். என் 2 பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். லட்சம் கணக்கில் தேவப்பிள்ளை, அதாவது நான் சொன்னால் செலவு பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் தேவப்பிள்ளை. நான் சொன்ன கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், நீ பயப்படாதே என்று சொல்லி சோர்ந்து போய் அந்த எலும்பு எப்படி இருந்துச்சோ, அந்த எலும்பு எப்படி படுத்துன்னு இருந்துச்சோ, எங்கேயோ காஞ்சி கொண்டு இருந்த எலும்பு தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னால், ஆவிய ஊதன மாத்திரத்தில் அந்த எலும்புக்கு தேவப்பிள்ளையே கீழே இருந்த எலும்பு, காஞ்சி போன எலும்பு, தேவப்பிள்ளை படுத்துன்னு இருந்த எலும்பு, அதாவது நான் சொன்னால் வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 37:10 வாசிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், எசேக்கியேல் 37:10 வாசிக்கிறோம் தேவப்பிள்ளையே, என்னம்மா, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி அந்த எலும்புக்கு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அந்த எலும்புக்குள்ள பிரவேசிக்க அவன் அந்த எலும்பு உயிரிழந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையா நின்றது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி. அந்த எலும்பு தீர்க்க தரிசனம் உரைத்த மாத்திரத்தில் என்ன சொன்னால், கால் ஊன்றி தேவப்பிள்ளையே, கால் ஊன்றி மகா சேனையா என்ன தெரியுமா பஞ்சு, அந்த எலும்பு எழுந்து நின்னது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவப்பிள்ளை. ஒரு அலையிலையா சொல்லாமா? உன் எலும்புகளை ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரா? நினமுள்ளதாக்குவார் ஆண்டவர். தேவப்பிள்ளை 6 மாதத்தில் நீ கஷ்டப்பட்டல்ல, எனக்கு இந்த பலவன் இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இந்த வலி இருக்குது, இந்த வேதனை இருக்குது, எனக்கு பின்னால் இருக்குது, தலைமையில் இருக்குது, கை காலில் இருக்குது என்று சொல்லி நினைக்கிறியே, இந்த 7வது மாதத்தில் அந்த பலவனங்கள் எல்லாம் நீக்கி உன்னை தேவப்பிள்ளை வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எலும்புக்குள்ள அந்த பலவனங்களை நினமுள்ளதாக்கி கர்த்தர் உன்னை நடத்துவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இருக்கிறது ஏசாயா 58, அதாவது 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுது தேவப்பிள்ளை என்னன்னு சொன்னக்கா, நீர்ப்பாய்ச்சலான என்னவா தோட்டத்தை போல கர்த்தர் இந்த மாதத்தில் உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி தண்ணீர் ஊற்ற ஊற்ற ஒரு செடிக்கு தேவப்பிள்ளை செலுத்தி இருக்கிறதோ, அபிஷேகம் இந்த மாதத்தில் உனக்கு ஊற்ற ஊற்ற வல்லமையை ஊற்ற ஊற்ற தேவப்பிள்ளையே அவருடைய பிரசன்னத்தினால ஆவிலால் உன்னை நிரப்ப 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 தேவப்பிள்ளையே. அதாவது எப்படி அந்த செடி செழித்து இருக்கிறதோ, அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறதோ, உன் பிள்ளைகளை நம்ம குடும்பங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். வற்றாத நீரூற்று போல என்னவா நீ இருப்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று எது என்று சொன்னால் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை தேவப்பிள்ளை, ஆண்டவருடைய ஜீவ தண்ணீர். அந்த வற்றாத ஜீவ நீரூற்றை அதாவது நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தேவப்பிள்ளை சமாரியா கேட்டாங்க. தேவப்பிள்ளையை ஒரு அலையில சொல்லாமா, இந்த தண்ணி உனக்கு குடிக்க குடிக்க தாகம் எடுக்கும். நான் கொடுக்குற தண்ணீர் நீ குடிச்சேன்னா உனக்கு என்ன வராது தெரியுமா? தாகமே வராது. வற்றாத தண்ணி தேவப்பிள்ளை. ஒரு அலையில சொல்லாமா, இன்னொரு அலையில சொல்லாமா, அந்த தண்ணினால தேவப்பிள்ளை ஆண்டவர் ஏசாயா 55:1 ஏசாயா 44:3-4 தேவப்பிள்ளையே வற்றாத நீர் ஊற்றினால் நம்ம நிரப்புவார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிய, கீராபா லக்கராபா 6 மாதம் பட்ட பாடு இந்த 7வது மாதத்தில் கூட இருக்குமா என்று சொல்லி நினைக்கிறியா? இல்லை, கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் ஆத்துமாவை தேவப்பிள்ளையை ஒப்பு கொடுக்கும் போது தேவப்பிள்ளையே என்னை உறுதியாக பிடிக்கிற மாத்திரத்தில் தேவப்பிள்ளையே கர்த்தர் தேவப்பிள்ளை உன்னை நடத்துவார். அன்பு மகனை கீராபா, நீ யோசிக்கிற காரியத்திலிருந்து, திட்டமிடுகிற காரியத்திலிருந்து எனக்கு நடக்குமா, என் பிள்ளைகளுக்கு நடக்குமா என்று சொல்லி நினைக்கிறே, நடக்கும் மகனே. உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். நீ எழும்பு. எனக்காக இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து எழும்பி நீ பிரகாசி. உன்னுடைய குடும்பத்தில் வருகிற எல்லா காற்று, புயல், எதிர்காற்று, புயல் காற்று, கடுங்காற்று தேவப்பிள்ளை நான் அகற்றி உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். என் அன்பு மகனை அடிக்கடி என்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது. சொன்னால் வெளியே வெக்கமாக இருக்கிறது. உள்ளுக்குள்ளவே நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறியா? 7வது மாதம் பூர்ணமான மாதத்தில் நீ வந்திருக்கிற. ஆமேன். நீ எனக்கு தேவை. நீ அதாவது என்ன சொன்னால் என்ன உறுதியாக பற்றி கொள்ளுகிற மாத்திரத்தில் கர்த்தர் உன்னை ஆமேன் வாலாக்காமல் உன்னை தலையாக்குகிற தேவன். வற்றாத நீரூற்றை போல மாற்றுக. உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக்குறேன். அன்பு மகளே கீராபா லக்கராபோரி ரிந்தலக், நான் தனிமையில் இருந்து நான் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி, எல்லாரும் இருந்து எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி, என்ன என்று சொல்லி தவிக்கிறேன். நீ தனிமை அல்ல தேவப்பிள்ளையே. இதுவரையிலும் உன்னை நான் நடத்தி போஷித்து ஆமேன் உன் கையின் பிரயாசத்தை நான் தேவைகளை சந்தித்து நடத்தினேன். இனி நான் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். பயப்படாத என் அன்பு மகளே. உடைய கையின் பிரயாசங்களை, உடைய காரியங்களை ஆசீர்வதித்து குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் பிள்ளைகளுக்கு நடக்கணும் என்று சொல்லி நினைக்கிறே, நான் நடத்துகிற தேவன். நீ ஒன்று செய். என்னை நோக்கி நீ ஜெபிக்கிற மாத்திரத்தில், துதிக்கிற மாத்திரத்தில், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாத்திரத்தில் கர்த்தர் உன்னை நான் நித்தம் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். அன்பு மகளே கீராபா லக்கர், குடும்பத்தில் நான் மட்டும் அதாவது இருந்தால் போதாது, என் குடும்பமே எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். சில நேரத்தில் என்னுடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிறியே. கீராபா லக்கரா போரி அங்கே ஆகார போல அங்கலாக்கிறே. ரீபா லக், ஆகாருடைய அங்கலாப்பை பார்த்து நான் நடத்தின தேவன். ஆகாருடைய குடும்பத்தை நான் முழு குடும்பத்தை நடத்தியது போல, நோவாவுடைய முழு குடும்பத்தை நடத்தியது போல நான் நடத்துகிற தேவன். ஆகார் பாதியில் விடவில்லை, நோவா பாதியில் விடவில்லை. மரண பறந்த என்னை பற்றி கொண்டது நிமித்தமாக நோவா குடும்பத்தை நான் ரட்சித்தது போல உன் குடும்பத்தை நான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறேன். அடிக்கடி பலவீனத்தில் நான் காணப்படுகிறேனே என்று சொல்லி நினைக்கிற மகளே, நானே ஒரு வேலை
பார்க்குறேன். நானே மற்றவங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லுகிறேன். என்கிட்ட ஆலோசனை கேட்குறார்கள். மற்றவர்களுக்கு நான் வைத்தியரை போல நான் இருந்து சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் நீங்காதா என்று சொல்லி நினைக்கிறேன். 7வது மாதத்தில் இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய ஆமேன் உனக்கு நான் திட்டமிட்டு இருக்கிற மகள, பயப்படாத. கீராபா லக்கரா போரி இந்தலகரபா, உன்னதத்தின் பலத்தில் உன்னை நான் நிரப்புகிற தேவன். அன்பு மகளை எதிர்பார்க்கிற காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நினைக்கிற நான் விடுதலை கத்திருந்த மாதத்தில் ஆமேன் ஆமேன் ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளுக்குள்ள நான் அற்புதங்களை கர்த்தர் நான் செய்கிற தேவனாக இருக்கிறேன். பயப்படாத. கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மானி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மானி போல் காப்பா, கார்மேகம் போன்ற கஷ்டங்களை பார்க்காத, கஷ்டங்களை பார்க்காத. கஷ்டத்தின் மதியத்தில் என்னை உறுதியாய் பிடித்துக்கொள். கஷ்டத்தின் மதியத்தில் என்னை ஜெபி. கஷ்டத்தின் மதியத்தில் என்னை ஆராதனை செய். மகனை நீ ஆராதனை செய். என்னை உறுதியாக பிடித்துக்கொள்ளு. உன்னுடைய வாஞ்சு, உன் பிள்ளைகளுடைய வாஞ்சு, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் என்னை மாற்றுகிற தேவன். வந்த ஆபத்திலிருந்து, வந்த விபத்திலிருந்து, வந்த போராட்டத்திலிருந்து, வந்த பழியிலிருந்து உன்னை தப்பி வித்தனே. உன்னை தப்பி வித்த உன்னை கனப்படுத்தி உன்னுடைய 2 பெண் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்தேனே. கீராபா லக்கராபா, இனி உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நான் கூட இருந்து உன்னை நான் நடத்துகிற தேவன். கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்தி சொல்லுவோம் சேர்ந்து. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சொல்லு மகளே, வாலிப மகளே சொல்லு. உனக்கு தெரியும் அந்த பாட்டு சொல்லு. மகனே, வாலிபன் இந்த பாட்டு தெரியும் சொல்லு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு வழி அடிச்சா நான் வேற வழி திறக்கிறேன். என் அன்பு மகனை கவலைப்படாத. உன் பிள்ளைகளுக்கு ஒரு வழி அடிச்சா, மகளை ஒரு வழி அடிச்சா வேற வழியை நான் திறக்கிறேன். இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசல்ல உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். ஒருவனை பூட்ட முடியாது. அந்த ஆசீர்வாதம் உனக்குத்தான். நான் நித்தமா உன்னை நடத்துவேன். சர்வ வல்லமுள்ளவரே மை ஸ்தோத்திரம். எல்லா வாயை திறந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறபடினால கர்த்தர் நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி, ஒருவேளை யார் இந்த மாதம் எங்களை நடத்த முடியும், யார் இந்த மாதம் எங்கள் முழுமையாக எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியும், யார் எங்களுக்கு கூட வர முடியும் என்று சொல்லி நினைக்கலாம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார், பசும்புல் மேய்ச்சல் அண்டையில் நடத்துகிற தேவனை. தகப்பனே, இந்த கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மறுபடியும் சொல்லுகிறோம், இந்த 7வது மாதத்தில் நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறபடியால் நன்றி. எத்தனை தீமைகள் வந்திருந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்திருந்தாலும், ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள் வந்திருந்தாலும் நீர் நல்லவர் என்று சொல்லி இந்த கால வேளையில் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். நீ நல்லவர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த மாதங்களை நடத்த போகிறபடியால் நன்றி. விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறபடியால் நன்றி. அப்படியே குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போகிறபடியால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். அப்படியே ஜெபநிலையில் இருப்போம். கடைசியாக பாஸ்டம்மா நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீரனை உந்தன் பிள்ளையாக்கினீர். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீரனை உந்தன் பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி தர வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். துதிக்கிறோம் நல்ல ஆண்டு. கடந்த சோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே மை சோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை கொண்டு வந்து தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செய்து